வணக்கம் தமிழ் டெக்கேரியா நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா சாம்சங் M31 அன்பாக்சிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மொபைலை Amazon.inல வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு 18,999 ரூபா, ரவுண்டாக எனக்கு 19,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த மொபைல் வாங்கினதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று இதோட பேட்ரி ப்ளஸ் இதோட பட்ஜெட்டில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு இந்த மொபைல் வாங்கினேன். ஸோ இங்கே பாக்ஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பாக்ஸ், சாம்சங்கோட நார்மல் பாக்ஸிங் தான். மேலே பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து சாம்சங் கேலக்ஸி M31 மொபைல் மாடல் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது ஓஷன் ப்ளூ, ரேம் 8GB, அதுக்கப்புறம் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB. பாக்ஸ் ரொம்ப டீசெண்டான லுக்கில் தான் இருக்குது. ரொம்ப நேமிங் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை, நார்மலாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றது டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாக்ஸை நம்ம சீலை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க மொபைலை டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். பாக்ஸை திறந்தோன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்சங் M31 மொபைல் இருக்குது. மொபைல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி அந்த 6000 mAh பேட்டரினால இருக்கலாம். ஸோ பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு USB C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜிங் ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்சங்கோட சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஸோ மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட சார்ஜர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வாட் தான் இதோட அவுட்புட். ஸோ பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். மேபி இதில் வந்து ஒரு சிம் எஜெக்டர் இருக்குது. உள்ள மோஸ்ட்லி யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஸோ அதுதான் இருக்கும். இருந்தாலும் பார்த்துடலாம். சொன்ன மாதிரியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கைடு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் லுக் கைடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு மொபைலை எப்படி இருக்குன்னு ஒரு குயிக் லுக் பார்த்துடலாம் வாங்க. கேமரான்னு பார்க்கும்போது இதில் ட்ரிபிள் கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 64 வைட் ஆங்கிள், ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 5 மெகா பிக்சல் மேக்ரோ, அப்புறம் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு மைக், ஒரு C டைப் போர்ட், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. இப்போ கவரை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குது மொபைலோட ஃபினிஷிங்னு பார்த்துடலாம். மொபைல் கையில் பிடிக்கவே ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் க்ளாஸியாகவும் இருக்குது. ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி ரொம்பவும் ப்ரீமியம் லுக் கொடுக்குது மொபைல். ஸோ மொபைலை இப்போது ஆன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மொபைல் இப்போ பூட் ஆகிடுச்சு. ஸோ நான் செட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு குயிக்காக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செட்டப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் AMO LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ் ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 x 2340 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாஸ் டைப் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்னு பார்க்கும்போது இது ஸ்டாக் OS Android 10ல் ஓடிட்டுருக்கு. ப்ராசஸர் Octa கோர் ப்ராசஸரில் ஓடுது. நெக்ஸ்ட்டு மெமரி கார்டு, சிம் கார்டுன்னு பார்க்கும்போது இதில் நம்ம டியூவல் சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரா பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, அப்புறம் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ 4K வரைக்கும் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செல்ஃபி கேமரா பார்க்கும்போது 34 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்ரி தான். ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 50 வாட் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.